விஷன் செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். செவிலியர் தினம் மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்த செவிலியர்கள். கம்பன் விழா நிறைவு. திரளான தமிழறிஞர்கள் பங்கேற்பு. ஜென்மராகினி அன்னை ஆடம்பர தேர்பவனி. ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இனி விரிவான செய்திகள். செவிலியர் தினத்தையொட்டி மெழுகுவத்தி ஏந்தி செவிலியர்கள் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர். கைவிளக்கேந்திய காரிகை என்று அழைக்கப்படும் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் 1974ஆம் ஆண்டு மே 12ஆம் தேதி பிறந்தார். செவிலிய பணியின் உன்னதத்தை உலகிற்கு உணர்த்திய ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கேல் நினைவாக அவரது பிறந்த தினத்தை உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த தினத்தில் செவிலியர் ஒருவர் மூலம் விளக்கு ஏற்றப்பட்டு பின் ஒவ்வொரு செவிலியராலும் கைமாற்றப்பட்டு மாடத்தில் விளக்கு ஏற்றப்படும். ஒவ்வொரு செவிலியரிடம் இருந்தும் மற்றொருவருக்கு தமது அறிவை பரிமாறுவதை இது குறிக்கும். இந்த ஆண்டிற்கான செவிலியர் தினம் புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை உள்ளிட்ட பல்வேறு மருத்துவமனைகளில் கொண்டாடப்பட்டது. தலைமை செவிலிய அதிகாரிகள் மற்றும் செவிலிய அதிகாரிகள் கையில் மெழுகுவர்த்தியுடன் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர். பின்னர் உலக செவிலியர் தினத்தை முன்னிட்டு ஒருவருக்கு ஒருவர் வாழ்த்து தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து சிறப்பு குழந்தைகளுக்கு செவிலியர்கள் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுவையில் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் செவிலியர்கள் மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழியை ஏற்றனர். all personal matters committed to my coming to my knowledge. புதுச்சேரியில் கடந்த 3 நாட்களாக நடைபெற்று வந்த கம்பன் விழா நிறைவு பெற்றதா. புதுச்சேரி கம்பன் கழகம் சார்பில் 58ஆம் ஆண்டு கம்பன் விழா புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் கடந்த 9ஆம் தேதி தொடங்கியது. 3 நாள் விழாவில் எழிலுரை, தனியுரை, கருத்தரங்கம், இளையோர் அரங்கம், வழக்காடு மன்றம், கவியரங்கம் ஆகிய நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து இலங்கை ஜெயராஜ் தலைமையில் ஒப்பற்ற தியாகம் செய்தவர் இந்திரஜித் மற்றும் மாரிசன் கும்பகர்ணன் என்ற தலைப்பில் பட்டிமன்றம் நடைபெற்றது. முடிவில் ஒப்பற்ற தியாகம் செய்தவர் கும்பகர்ணன் என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. தொடர்ந்து கம்பன் விழா நிறைவு பெற்றது. முதல் நாள் வழங்கப்பட்ட தீர்ப்பிற்கு மேல்முறையீடு நடைபெற்றது. இதில் தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர் ராமசுப்பிரமணியன், பேராசிரியர் ஞானசுந்தரம், மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் ஆகியோர் நடுவர்களாக செயல்பட்டனர். இதில் மாது, பர்வீன் சுல்தானா, விஜயசுந்தரம், உமா தேவராஜன், விஜயகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு பேசினர். முன்னாள் உச்சநீதிமன்ற நீதிபதி பேசுகையில், கும்பகர்ணனுக்கு உயிரை துறப்பதற்கு முன்னர் தனக்கு கிடைத்த ஆட்சியை வேண்டாம் என கூறி இந்திரஜித்தை விட ஒருபடி உயர்ந்தார் என்றும் இதனால் இலங்கை ஜெயராஜ் கொடுத்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டியதில்லை என்றும் இறுதி தீர்ப்பளித்தார். கிடையாது என்கின்ற பொழுது சுத்த வீரனாக நான் அப்பா நீ அவனை விட்டுவிடு என்று நான் கும்பகர்ணனையும் இந்திரஜித்தையும் ஒரு துலாங்கோலில் நிறுத்த. புனித ஜெயராக்கினி அன்னை ஆடம்பர தேர்பவனியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை உழவர்கரை பகுதியில் பழமை வாய்ந்த புனித ஜெயராக்கினி அன்னை ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் 310ஆம் ஆண்டு பெருவிழா கடந்த 2ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து சிறிய தேர்பவனி மற்றும் திருப்பலிகள் நடைபெற்று வந்த நிலையில் பெருவிழாவின் முக்கிய நிகழ்வான ஆடம்பர தேர்பவனி நடைபெற்றது. புதுச்சேரி கடலூர் மறைமாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிட்ஸ் துவக்கி வைத்தார். பங்கு தந்தை ஜோசப் பால் தலைமையில் சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டு அன்னையை தரிசனம் செய்தனர். ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோவில் கிண்ணி தேரோட்டத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை நகர பகுதியில் மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ காமாட்சி அம்மன் ஆலயம் உள்ளது. இந்த ஆலயத்தின் கிண்ணி தேரோட்டம் புகழ்பெற்றதாகும். இந்நிலையில் சித்ரா பௌர்ணமியொட்டி கிண்ணி ரத தேர் மகோற்சவ விழா நடைபெற்றது. முன்னதாக புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்ட அலங்கரிக்கப்பட்ட காமாட்சி அம்மனை கிண்ணி ரத தேரில் உள்ள ஊஞ்சலில் வைக்கப்பட்டு தேரோட்டம் நடத்தப்பட்டது. திரளான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்தனர்.
முதலியார்பேட்டை மாங்காளியம்மன் கோவிலில் நடைபெற்ற பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டை அருள்மிகு ஸ்ரீ மாங்காளியம்மன் கோவிலில் சித்ரா பௌர்ணமி திருவிழா கடந்த 3ஆம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு அபிஷேகங்கள், தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு வந்தது. மாங்காளியம்மன் வீதி உலா செல்லும் நிகழ்ச்சிகளும் நடத்தப்பட்டு வந்தது. முக்கிய நிகழ்வான சித்ரா பௌர்ணமியை முன்னிட்டு மாங்காளி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது. தொடர்ந்து பால்கஞ்சி சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து அம்மனுக்கு பம்பை உடுக்கையுடன் வர்ணனை நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் கலந்து கொண்டார். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாக அதிகாரி வெங்கடேஸ்வரன் செய்திருந்தார். இந்த நிகழ்ச்சியை விழாக்குழு உபயதாரர்கள், பக்தர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள் செய்திருந்தனர். கட்டுமான பொருள் விலையேற்றத்தை கண்டித்து போராட்டம் நடைபெற்றது. கட்டுமான பொருட்களான ஜல்லி, பீசாண்ட் உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதனை கட்டுப்படுத்த வேண்டும் அல்லது கட்டுமான பொருட்கள் விலை உயர்விற்கு ஏற்ப ஒப்பந்த பணிகளுக்கான தொகையையும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட கட்டுமான ஒப்பந்ததாரர்கள் புதுச்சேரி லால் பகதூர் சாஸ்திரி வீதியில் உள்ள பொதுப்பணித்துறை தலைமை அலுவலகம் வாயிலில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது அவர்கள் தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பொறையூர்பேட் சிவன் கோவில் வீதியில் மின்விளக்கு அமைக்கும் பணியினை அமைச்சர் சாய்ஜே சரவண்குமார் தொடங்கி வைத்தார். புதுவை ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பொறையூர்பேட் பகுதியில் மக்கள் சுமார் 10 வருஷ கோரிக்கையான சிவன் கோவில் முதல் ஊசுடு வரை உள்ள சாலைகளுக்கு மின்விளக்கு அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சருமான சாய்ஜே சரவணன்குமார் மிக தீவிர முயற்சியால் 5 லட்சம் மதிப்பீட்டில் 16 மின்கம்பங்களுடன் கூடிய மின்விளக்குகள் அமைப்பதற்கான அரசாணை பெற்று மின்விளக்குகள் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நடைபெற்றது. இதில் துறை சார்ந்த அதிகாரிகள், செயற்பொறியாளர் ஸ்ரீதர், உதவி பொறியாளர் செல்வபாண்டியன், இளநிலை பொறியாளர் அரிபுத்திரி, தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜே தியாகராஜன், தொகுதி தலைவர் முத்தாலு முரளி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் பரிசுகளை வழங்கினார். புதுவை உழவர்கரை தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் உழைப்பாளர் தினத்தை முன்னிட்டு தொகுதி முழுவதும் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக ஜவஹர் நகர் பகுதியில் மகளிருக்கு கோலப் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. முன்னாள் துணை சபாநாயகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பாலன் இதில் கலந்து கொண்டு வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டினார். கலந்து கொண்ட அனைவருக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள், இளைஞர்கள், பொதுமக்கள் இதில் கலந்து கொண்டனர். பெரியபேட் படைவீட்டம்மன் கோவில் கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டார். புதுவை வில்லியனூர் கொம்யூன் பெரியபேட் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ பாலமுருகர், ஸ்ரீ படைவீட்டம்மன் மற்றும் ஸ்ரீ எல்லை மாரியம்மன் ஆலயத்தின் மகா கும்பாபிஷேகம் கடந்த 1ஆம் தேதி கணபதி வேள்வியுடன் தொடங்கியது. நேற்று புற்று மண் எடுத்து காப்பு அணிவித்தல் நிகழ்ச்சியும் கோபூஜை, யாகசாலை பூஜைகளும் நடத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து திருக்குட நன்னீராட்டு விழா நடைபெற்றது. தொடர்ந்து 5000 பக்தர்களுக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். நித்யா பேக்கேஜ் நிறுவன மேலாண் இயக்குநர் தாமோதரன், பெரியபேட் ஊர் முக்கியஸ்தர்கள் ஆரியன் கிருஷ்ணன், கோவிந்தசாமி, அஞ்சாப்புலி, தயாளன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மைக்கில் பேசலையா, சாதாரண பேசுற. சாரதா கங்காதரன் கல்லூரியில் நடைபெற்ற விளையாட்டுப் போட்டிகளில் ஏராளமான மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். புதுவை சாரதா கங்காதரன் கல்லூரியில் 24ஆம் ஆண்டு விளையாட்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. துவக்க விழாவில் கல்லூரியின் துணைத் தலைவர் பழனிராஜா மற்றும் கல்லூரி முதல்வர் பாபு ஆகியோர் சமாதானத்திற்கு அடையாளமான புறாக்களை பறக்கவிட்டும் விளையாட்டிற்கு அடையாளமான ஒலிம்பிக் ஜோதியை ஏற்றியும் விழாவினை தொடக்கி வைத்தனர். 4 விளையாட்டு அணியினரும் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்ட பின் தடகள விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. சாரதா கங்காதரன் கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர்
சந்திரசேகர் தலைமையில் மற்ற பேராசிரியர்கள் இந்த விளையாட்டு விழாவை நடத்தினர். புதுச்சேரி காவல்துறை கண்காணிப்பாளர் பக்தவச்சலம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். அவர் தனது உரையில் மாணவ மாணவிகளின் வாழ்க்கையில் விளையாட்டு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்பது குறித்தும், விளையாட்டில் சாதித்த மாணவ மாணவியருக்கு பல்வேறு அரசு பணிகளிலும் காவல்துறை சார்ந்த பணிகளிலும் எவ்வளவு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது என்பதை பற்றியும் தெளிவாக எடுத்துரைத்தார். பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளிலும் தடகள போட்டியிலும் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பதக்கங்கள், சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. பெண்களுக்கான ஓவரால் சாம்பியன்ஷிப் பட்டத்தை ப்ளூ அணியினரும், ஆண்களுக்கான ஓவரால் சாம்பியன் பட்டத்தை கிரீன் அணியினரும் வென்றனர். மகளிருக்கான சாம்பியன்ஷிப் பட்டத்தை வணிகவியல் துறை 2ஆம் ஆண்டு மாணவி சிவசங்கரி வென்றார். ஆண்களுக்கான சாம்பியன் பட்டத்தை இறுதி ஆண்டு மாணவர் விஸ்வேஸ்வரன் வென்றார். விழாவினை உடற்கல்வி இயக்குனர் சந்திரசேகர் ஏற்பாடு செய்திருந்தார். புதுவை சேதராப்பட்டு பகுதியில் சுயம்புவாக அருள்பாலித்து வரும் அருள் தரும் கோமதியம்மன் உடனுரை திரு மார்க்கண்டேஸ்வரர் ஆலயத்தில் சித்ரா பௌர்ணமி விழாவை முன்னிட்டு நடைபெற்ற 4ஆம் ஆண்டு பால்குட அபிஷேகத்தில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். முன்னதாக கோபூஜை, அம்மையப்பன் வேள்வியை தொடர்ந்து கோமதியம்மன் உடனுரை, மார்க்கண்டேஸ்வரர் மற்றும் விநாயகர், பாலமுருகன் ஆகிய தெய்வங்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றதா. கற்பக விநாயகர் ஆலயத்திலிருந்து பால்குடங்கள் புறப்பட்டு சேதராப்பட்டு பகுதியின் முக்கிய சாலைகள் வழியாக ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோமதியம்மன் உடனுரை திருமார்கண்டேஸ்வரருக்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான சிவபக்தர்கள் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாகி ஹரி கிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 9045 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 72,360 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 1080 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். செவிலியர் தினம், மெழுகுவத்தி ஏந்தி உறுதிமொழி எடுத்த செவிலியர்கள். கம்பன் விழா நிறைவு, திரளான தமிழறிஞர்கள் பங்கேற்பு. ஜென்மராகினி அன்னை ஆடம்பர தேர்பவனி, ஏராளமான கிறிஸ்தவர்கள் பங்கேற்பு. இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.